ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்கா, சிம்பிள் வெண்ணிலா கேக், ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்றத ஜஸ்ட் இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஓவனில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு ஒரு 50 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இது சர்க்கரை நான் மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். ஒரு முட்டை, வெண்ணிலா எசன்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு முட்டையும் சர்க்கரையும் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட பீட்ரு இருந்துச்சுனாக்கா நீங்கள் பீட்டர்லேயே அடிச்சுக்கலாம். என்கிட்ட பீட்ரு கிடையாது. ஸோ அதுக்காக நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மிக்ஸி ஆல்ரெடி ரெடியாக தான் வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம போட்டு அடிக்க போகிறோம். ஸோ ஒரு முட்டை போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சர்க்கரையை இதில் கொட்டிக்கலாம். இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த நுரெல்லாம் தெரிகிற அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த பவுலுக்கு தான் நான் மாற்றிக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இதில் பீட் பண்ணிக்கணும். இன்னும் நல்லா நுறையா இருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். சரிங்களா? இப்போ இதில் நான் இந்த மூடி அளவுக்கு இந்த எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஸ்மெல்லு நல்லா வரும். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மைதா ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட சும்மா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைதா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ இது சால்ட். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஓவனை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு 250 டிகிரியில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ 250க்கு இதை வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஓவன் ஆகிடுச்சு. இது ஹீட் ஆகணும். ஸோ பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஊற்றிக்கலாம்.
இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏர்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக நான் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு டூத் பிக்கில் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு ஓவன். ஸோ இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. வச்சாச்சு. இது வந்து இப்போ ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு 250ல் நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம வருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு தெரியுதா, நல்லாவே வந்து இருக்குது. நம்ம இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த டூத் பிக் இருக்குது இல்லையா, இந்த டூத் பிக் வந்து நம்ம இதில் லைட்டாக அப்படி குத்தி பார்த்தா ஸோ எதுவும் ஒட்டாமல் வரணும். ஸோ எதுவும் ஒட்டலை. ஓகே, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து இந்த டூத் பிக் வச்சு நம்ம இதில் குத்தி பார்த்தோம்னாக்கா நல்லா வெந்திருக்கும். ஸோ இது வந்து நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இது வந்து ஆறணும். இது ஃபுல்லாக ஆறின பிறகு தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். சரிங்களா, சூப்பராக இருக்குது. இது வந்து ஆறணும். சரிங்களா, இது ஆறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்பாஞ்சு நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் இப்படி இருக்கணும். பின்னாடி பாருங்கள் தெரியுது. நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, தெரியும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர்லாம் நல்லா இருக்குது. ஸோ இது டீ காஃபி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். ஃபோட்டோ